ஸ்கூல் கேம்பஸ்ல ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பவள். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறதுனால நீ உயர்ந்து விட மாட்டாய். சொல்லிக் கொடுத்ததை கேட்டு வாங்கி, காது வழியா வாங்கி உள்ள ஒரு இடத்துல வைக்கணும். அந்த இடத்துக்கு பேர் தான் ஹிப்போ கேம்பஸ். HIPPOCAMPUS ஹிப்போ கேம்பஸ். அதை பற்றி டவுட் வேணும்னா 4வது கடைக்கு போங்க. உடலியல் புத்தகத்தில் அங்கே ஹிப்போ கேம்பஸை பற்றி இருக்குது, பார்க்கணும். பார்க்குறதே இல்லையே. ஊர்க்கதெல்லாம் பேசுகிறோம், என்னென்னமோ கதை பேசுகிறோம். இன்னைக்கு என் பையன் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டான், மொபைல் ஃபோன் அடிக்ட் ஆகிட்டான். பல பேர் ஆசிரியர்கிட்ட வந்து குறை சொல்கிறாங்க. யார் கொடுத்தது மொபைல் ஃபோனை? சின்ன குழந்தையா இருக்கும்போது சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தை கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு, அதுவும் ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்துட்டு, அதுக்குள்ளதை உள்ளே போக வச்சு பார்க்க வச்சு வாயில் திணிச்சிங்க உணவை. அதோடு அது ஐக்கியமாயிடுச்சு. அதே ஒரு புத்தகத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தெரியாது, பெரட்டிக்கிட்டு கீழ்ச்சி போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். இது அம்மா கொடுக்குறாங்களே என்னன்னு பார்த்து கடைசியில் ஸ்கூலுக்கு போனால் அங்கேயும் புத்தகம். அப்புறம் தான் தெரியுது வாழ்க்கையில் புத்தகம்னு நம்ம கூடவே வருதுன்னா நண்பன் ஆயிருக்கும். நீங்கள் மொபைலில் கொடுத்தீங்க, ஏன்னா புத்தகம் கிழிஞ்சிடும். என்ன நண்பர்களே, புத்தகம் கிழிந்த ஒரு பேப்பர் கீழே இருந்தாலும் அதை எடுத்து வாசிக்கும் போது உள்ள ஞான சொத்து உள்ள அடங்கி இருக்குது. ஒரு சின்ன பேப்பரில். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு நூலகம் இருக்கணும். வரவேற்பறை இருக்கு, 2 BHK, 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்கு, கழிவறை இருக்கு, டைனிங் அறை இருக்கு. எந்த வீட்லையுமே பில்டிங் பிளான்ல நூலகம் வாசிப்பறைன்னு இல்லவே இல்லைம்மா. தயவுசெய்து இனிமேலாவது சிவில் இன்ஜினியர்ஸ் நூலகம்னு ஒன்று ஒரு வீட்டுக்குள்ள பிளான்ல போடுங்கப்பா. இந்த தேசம் முன்னேறிவிடும். கூட்டு குடும்பமே போயிடுச்சுப்பா, எல்லாம் தனி குடும்பம் போயிட்டான். எல்லாம் ஏதோ தப்பி தவறி ஒரு வீட்டுக்குள்ள போனா 15 பேர் இருக்காங்க, கூட்டு குடும்பம், சந்தோஷமா இருந்தது. ஆனா பார்த்தா எல்லாம் மொபைல் வச்சு தனி குடும்பம் நடத்துது வீட்டுக்குள்ள. அங்க ஒருத்தன் திரும்பி இருக்கிறான், இங்க ஒருத்தன் திரும்பி இருக்கிறான். ஒரு அப்பா தாத்தா அப்படியே நட்டுக்கிட்டு மேல பார்த்துக்கிட்டு இப்படி பாக்குறாரு. தனி குடும்பம் நடக்குது ஒரே வீட்டுக்குள்ள. அப்ப எவ்வளவு பவர் இல்லை. மொபைல்ல நகரணும்னு அர்த்தம். மொபைல் போன் வச்சு இம்மொபைல் ஆயிட்டானுங்க எல்லாரும். என் நண்பர்களே, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுங்க, ஆனால் கொஞ்சம் மேலே தூக்கி இப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்படியே கீழே குனிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தமிழ் என்று சொல்லடா, அதை மொபைல் வந்து கெடுத்துருச்சுங்க. ஒவ்வொரு குழந்தைய மாணவன், அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க. குழந்தையை அடிப்பது எப்படின்னு புக் இருக்கா? குழந்தையை வளர்ப்பது எப்படின்னு புக் இருக்கு. பேரண்ட், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். குழந்தையின் கோபத்தை அடைவது எப்படி? புத்தகம் இல்லையே. வெறுப்பை பெறுவது எப்படி, பழிவாங்குவது எப்படி? புக்கு இல்லை. அன்பை கொடுப்பது எப்படின்னு பல புத்தகம் இருக்கு. புத்தகம் நம்மை ஆக்குகிறது, செதுக்குகிறது. என் நண்பர்களே, குழந்தைங்களை அடிச்சிடாதீங்க நண்பர்களே. குழந்தை வாங்கி வந்த வரம்தான் நம்முடைய திருமணம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் புத்தகத்தில் போட்டாங்க. ஆனால் அதோட ஆழ்ந்த அர்த்தத்தை படிக்க தவறிட்டோம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர், பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் நடைபெற்றது. ஒரு பயிருக்குத்தான் தெரியும் எந்த நிலத்தில் போய் விழுந்தால் அதிக மகசூல் கொடுக்க முடியும் என்று ஒரு பயிர் காத்திருக்கமாம். 1000 காலம், 1000 ஜென்மம், 1000 சீசன். அந்த நிலத்தில் விளைந்தா நம்மளால நிறைய மகசூல் கொடுக்க முடியும்னு தவம் இருக்குமா? அதே மாதிரி தான் ஒரு ஜீவனானது பிறவி எடுக்கும் போது யாரை தாயாக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தந்தையாக தேர்ந்தெடுக்க வேண்டும், 1000 காலம் காத்திருந்து பிறந்தது தாமா உங்க குழந்தைங்க கருவறையிலமா. கைத்தட்டுங்கம்மா எல்லாரும். அடிக்கிறீங்க, போட்டு ஒப்பிடுறீங்க. குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு எப்படி ஒப்பிட்டு வளர்ப்பது புத்தகம் இருக்கா? யாரும் எழுதுனாங்களா? இல்லையே. போட்டு அடிக்கிறீங்க. நானும் தான் ஃபீஸ் கட்டுறேன். எதிர் வீட்டில் அண்ணனும் ஃபீஸ் கட்டுறான், படிச்சு தொலைக்குதா பாரு. 10க்கு 1.5 மார்க், அது 9 மார்க் எடுத்துருக்கு. அதே டீச்சர் தானே, அதே ஸ்கூல் தானே, எல்லாம் கொடுக்குறேன்ல, கேட்டதெல்லாம் வாங்கி அடிக்கிறீங்களாம்மா. இப்படி தான் ஒரு தடவை எங்கள் அண்ணன் அடிச்சுக்கிட்டே இருந்தான் குழந்தைய. 1ஆம் கிளாஸ் படிக்குது. ஒரு சித்தப்பாவை நான் பார்த்து என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தான் எங்கள் அண்ணன். குழந்தை முன்னாடி ஏறினவுடனே பெல்ட் மாட்டிடுச்சு. அப்பா பெல்ட் மாட்டுங்கப்பா. சரிடா மகனே. பின்னாடி சித்தப்பா நான் உட்காந்துருக்கேன். கார் போயிட்டு இருக்குது 60-70.
நிறைய கார் எங்கள் காரை தாண்டி தாண்டி போகுது. டென்ஷன் ஆகிட்டான். இப்போ என்னப்பா நீங்கள் கார் எல்லா காரும் தாண்டி தாண்டி போகுதுப்பா, நீங்கள் சரியாக ஓட்ட மாட்டேங்கிறீங்கப்பா, ஸ்பீடாக ஓட்டுங்கப்பா. தோ ஓட்டண்டா மகனின்னு மோட்டிவேட் ஆகிட்டாரு. அப்படியே மெரிக்க ஆரம்பித்தார். 80-90 அப்படி வண்டி போகுது வேகமாக, அப்படியே குஷியாக வரான். அப்போ 2 கார் தாண்டி போகுது. என்னப்பா நீங்கள் சரியாக ஓட்டவே தெரிலப்பா, ஓட்டுங்கப்பா நல்லா. பாடுறா பின்னாடி எத்தனை காராக வருது, நம்ம அதை பார்த்து திருப்தி ஆகிக்கணும்டா, நம்ம தான்டா முன்னாடி போகிறோம். இல்லைப்பா நீங்கள் நல்லா ஓட்டுங்கப்பா. 100 110 போகிறாரு. அப்போ 2 காரை தாண்டி போன உடனே கத்துன்னு கத்துறான், போப்பா நீங்கள் சரியே இல்லைப்பா, வேஸ்ட்டுப்பான்னு. அப்படி இல்லைடா ராஜா, நம்ம காருக்குன்னு ஒரு என்ஜின் பவர் இருக்குடா கண்ணு, இது இவ்வளோ தாண்டா போகும், அது வேற காருடா, நம்ம பின்னாடி வர காரை பாருடான்னு சொல்கிறார். அது மாதிரி தானேப்பா நானும். இதை ஏப்பா அடிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டா குழந்தை. நீங்கள் கை தட்டுறீங்க மக்களே, ஆனால் அந்த குழந்தை கண்ணிலிருந்து கண்ணீராக கொட்டுது மக்களே. ஒரு பெரிய சித்தப்பாவை நான் பின்னாடி உட்காந்து பார்த்த மக்களே. இன்னைக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். காரணம் உங்க அப்பா அன்பை வாரி கொடுத்தார். The love is the key to enter into the students kingdomனு சொல்றார் டாக்டர் கலாம் புத்தகத்தில். உங்க வீட்டில் மாணவன் வளர்றாங்கதே மறந்துட்டீங்களே. ஸ்கூலில் போய் டீச்சரை குறை சொல்றோம். டீச்சரை போயிட்டு சுதந்திரமாக இருக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாடு, கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய மாணவர்களுக்கு சுதந்திரம். காலம் மாறி இருக்கிறது, வேற வழி இல்லை. என்ன நண்பர்களே, உங்க பையனை போட்டு அடிக்கிறீங்க வீட்டில், எந்த உரிமையில் அடிக்கிறோம்? ஏன் பையன் ஏன் பிள்ளை, ஆனால் அவன் ஆசிரியருடைய மகன். அடிச்சிடாதீங்க ப்ளீஸ். நீங்க வீட்டில் அடிச்சிட்டீங்கன்னா வகுப்பறையில் குழந்தை மனக்காயப்பட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த மனக்காயம் அந்த இப்போ கேம்பஸ் நசுக்கிடும். அந்த தாமரை நசுக்கிடுச்சுன்னா சரஸ்வதி உட்கார முடியாது, பாடம் உள்ள போய் உட்காருவது. குழந்தைகிட்ட அன்பா, செல்லம், உன்னை நான் பார்க்கும்போது காஞ்சிபுரம் கலெக்டர் மாதிரியே இருக்கடா உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல் பார்த்தா, நம்ம காஞ்சிபுரம் எஸ்பி மாதிரியே இருக்கடா நீ நடக்கிற ஸ்டைல் பார்த்தா, அப்படி சொல்லணும். இல்லைன்னா அவன் எங்கள் ஹீரோ மாதிரி ஆயிடுவான். ஸ்டைல் எல்லாம் எங்கள் ஹீரோங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க ரசிகர்களை வெல்வதற்கு, ரசிகருடைய மனசை வெல்றதுக்கு. கயிறு மேலே ஏறி எங்கள் ஹீரோஸ் கயிறு மேலே ஏறி சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. தேட்டரில் வரும்போது விசில் பறக்குது. அந்த விசில் வாங்கி அதை நிஜமாக நம்ப வைக்கிறதுக்கு நாள் பூரா கஷ்டப்படுறாங்க. இங்கே ஒரு கயிறு, இங்கே ஒரு கயிறு, இங்கே கயிறை கட்டி அப்படி மேலே வந்து உதைக்கிற மாதிரி நடிக்கணும். நிஜமாலுமே அடிச்சான் திருப்பி அடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர் அந்த கயிறெல்லாம் எரேஸ் பண்ணி அப்படி இசையை ஏற்றி அப்படி வரும்போது அதுக்கு கைத்தட்டல் வருது. தேட்டரில் ரசிகன் உண்டாக்குறான். 2.5 மணி நேரம் படத்தில் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறோம் உழைச்சி. அதே 2.5 மணி நேரம் தான் எக்ஸாம் மாணவனுக்கு. எங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஃபினான்சியர், ஒரு கேமராமேன், அசோசியேட் கேமராமேன், டயலாக் ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், மியூசிக் எடிட்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேர் உழைக்கிறாங்க இந்த 2.5 மணி நேரம் வெற்றிக்கு. அதே மாதிரி தான் ஆசிரியர் பெருமக்களும் அந்த 2.5 மணி நேரம் உங்கள் குழந்தைகளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அங்கே ஒரு டைரக்டர், சிஇஓ, ஜாயிண்ட் டைரக்டர், டி, அப்புறம் ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்டர்ஸ், பிரின்சிபல், அப்புறம் பேரண்ட்ஸ், ஆயாமா, டிரைவர்ஸ், இவ்வளோ பேர் இருக்காங்க. கைத்தட்டலாமே. நாங்கள் 2.5 மணி நேரத்தில் ஜெயிக்கிறோம், தோல்வி அடைகிறோம். அது மாதிரி தானே வகுப்பறையிலையும். அதனால பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. நீங்கள் 10 மாதம் கருவறையில் சுமந்தீர்கள், கிரேட்டஸ்ட் அம்மா. நீங்க 10 மாதம் கருவறையில் சுமந்தீங்க, பேர் வச்சிங்க, அழகு பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு புத்தகம். ஆனால் வகுப்பறை பெற்றோர்கள் 10 வருடம் சுமக்கிறார்கள். எஸ்எஸ்எல்சிங்கிற போர்டு எக்ஸாம் எழுதி அந்த குழந்தைய சாம்பியன் ஆகிறதுக்கு 10 வருஷம் சுமக்கிறாங்க. இது கருவறை பந்தம், அது வகுப்பறை பந்தம்மா. ஆசிரியரில் போட்டுறதே கிடையாதுமா. நம்மெல்லாம் திட்டுறோம் போயிட்டு. தயவுசெய்து ஆசிரியரில் திட்டாதீங்க குழந்தை எதிர்க்க. அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, கணவன் மனைவி. அந்த குழந்தை பார்க்குது. இது மாதிரி தான் நாமளும் நாளைக்கு கணவன் மனைவியாக மாறினா சண்டை போட்டு போனது கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தை என்ஜினியர் ஆகிறானோ, டாக்டர் ஆகிறானோ, இல்லை பெரிய காவல்துறை அதிகாரி ஆகிறானோ, இல்லை வக்கீல் ஆகிறாரோ, ஜட்ஜ் ஆகிறாரோ, புத்தக ஆசிரியர் ஆகிறோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் குழந்தை ஆண்மகன் ஒரு நாள் அப்பா ஆயிடுவான், உங்கள் பொண்ணு அம்மா ஆயிடும். அன்னைக்கு பக்கத்து வீட்டில் கடன் வாங்குற அப்பா அம்மாவா, ஞானமே இல்லாத அப்பா அம்மாவா, எந்த அறிவும் இல்லாத அப்பா அம்மாவா, அறிவை கூட கடன் கேட்குற அப்பா அம்மாவை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தாம்மா இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வச்சிருக்காங்கம்மா. வாங்கி கொடுங்கம்மா, மொய் எழுதுங்கம்மா புத்தகத்தை கல்யாண வீட்டுக்கு போய். குழந்தைங்கள புத்தகத்தை கையில் கொடுத்து அவன் செல்ஃபோன் வச்சிருக்கும் போது நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி நடிங்களேன்.
மா என்னம்மா புக்கு அது? எட்டி பாப்பா வந்து, இதுடா குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு போட்டு. அப்படியாம்மா, இந்த புக்கு படிச்சுட்டு தான் எங்களை வளர்க்குறீங்களாம்மா? அது காட்டுங்க. ஏய், எங்கள் அம்மா ஒரு புக்கு வச்சுருந்தாங்கடா, குழந்தைகளை வளர்க்குறது எப்படின்னு. அதை பார்த்தா இப்போ தாண்டா புரியுது எங்கள் அம்மா ஏன் மொபைலை தொடாத, படின்னு சொல்கிறாங்கன்னு. அதில் போட்டிருக்குடா மச்சான், லேர்னிங்னு போட்டிருக்குடா. அந்த லேர்னிங்கில் எல்லை அடிச்சிருக்குடா. அப்போ தாண்டா தெரியுது லேர்னிங்குள்ளேயே ஏர்னிங் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்டா அந்த புக்கை பார்த்து தாண்டா. அப்போ சரஸ்வதிக்குள்ளேயே மகாலட்சுமி இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சேன்டா. நம்ம அம்மா அதுக்கு தானே எதிர்காலத்தை சம்பாதிக்க தானே படிக்க வைக்கிறான். பிடிச்சிட்டான் புக்கை. அங்கே அம்மாவும் மொபைல் ஃபோன் வச்சுட்டு தள்ளிக்கிட்டே இருந்துச்சுன்னா பிடிச்சி போச்சு கதை. தாமு சார், இன்னைக்கு ஒரு 2-3 புக்கை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் படிக்கிற மாதிரியே நடிக்கிறேன் தாமு சார். புத்தகத்தை படிக்கிற மாதிரி நீங்கள் நடிக்க முடியாதுமா. ஏன் தெரியுமா? புத்தகம் உங்களோட பேசும். செல்போன் பேசாதுமா, புத்தகம் பேசும். மேலேருந்து கீழே அப்படியே வரும்போது மறுபடியும் அப்படியே உங்களை உயர்த்தும். புத்தகத்துக்கு பேசுகிற சக்தி இருக்குது. அதனால தான் புத்தகம் நண்பன்னு சொன்னார் டாக்டர் கலாம். டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். என் அருமைக்குரிய நண்பர்களே, சாலை பாதுகாப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கு. சாலை பாதுகாப்புன்னா சாலை பேத்துக்காம பாதுகாக்கிறது இல்லை, சாலையில் போற நம்ம பேத்துக்காம இருக்கிறது. போலீஸ் ஹெல்மெட் போடுறான். என்னது இது? போலீஸ்க்கு போய் இந்த ஹெல்மெட் போடுறீங்க, போலீஸ் பக்கத்தில் யம தர்மன் நிற்கிறான் தெரியலையா கண்ணுக்கு? நீ எப்போ ஹெல்மெட்டை கழட்டுவன்னு பார்த்துன்னு ஆட்சி காடி பண்ணுவான். அப்புறம் மொபைல் ஃபோனு இப்படி வச்சுக்கிட்டு இன்னமும் பிறக்கும் போதே கழுத்து வஞ்சவன் மாதிரியே செல்ஃபோனை வச்சுட்டு இப்படியே போய் செவுத்தில் முட்டுறவங்களாம் இருக்கான். என்ன அநியாயம்! கார் ஓட்டும் போது மொபைல் கீழே குனியறது. உங்களை நம்பி அங்கே 10 டிரைவர் ஓட்டிட்டு போகிறாங்க. இப்படி குனிஞ்சிக்கிட்டு போகிறது, டக்குன்னு இடிச்சிடுறது. என்னம்மா கடவுள் மேலே பழி போடுறீங்க? உங்கள் குழந்தைங்க அனாதை ஆகிடக்கூடாதுல்ல? அப்பா இல்லாத குழந்தைங்க, அம்மா இல்லாத குழந்தைங்கன்னு ஆகிடக்கூடாதுல்ல? சின்ன பசங்களுக்கெல்லாம் பைக் வாங்கி கொடுத்துட்றீங்க, பெருமை வேற. என் பையனுக்கு நான் 11 வயசில் பைக் வாங்கி கொடுத்துட்டேன் தெரியுமா? கால் போச்சு. அவனுக்காக ஓட்டினா பரவாயில்ல, யார் யாருக்காக ஓட்டுறான் அவன் பைக்கை. 2 வீலும் கீழே பட்டா அது 2 வீலர், 1 வீலை மேலே தூக்கிட்டு ஓட்டுறாமா, சிங்கிள் வீலராக மாறி போச்சு, கீழே விழுந்துடுறான் குழந்தை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு ஓட்ட மாட்டாமா, அவன் வேற யாருக்கோ தெரிகிற மாதிரி ஓட்டுறான். உங்கள் பையன் பல தினசாக இருக்கிறான், அந்த உலகம் உருவாக்கி இருக்கம்மா. யோசிச்சு பாருங்கள். லைசன்ஸ் 18 வயசு ஆனதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் 2 வீலர் வாங்கி கொடுங்க. தயவுசெய்து பெரியவங்க கூட ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க. என்னம்மா ஹெல்மெட் போடணும்ல? சாப்பிடும்போது தயவுசெய்து மொபைல் ஃபோனை தொடாதீங்க ப்ளீஸ். சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க ப்ளீஸ். கஷ்டப்பட்டு ருசியோடு சமைச்ச அந்த சமையலை அனுபவிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் த டேஸ்ட். நீங்க ருசிக்கவே மாட்டேன். ருசிக்கு மருத்துவ குணம் இருக்கு, கசப்பு துவர்ப்புக்கு மருத்துவ குணம் இருக்கு, உப்புக்கு மருத்துவ குணம் இருக்கு, இனிப்புக்கு மருத்துவ குணம் இருக்கு, புளிப்புக்கு மருத்துவ குணம் இருக்கு. ஒவ்வொரு ருசியும் ஒரு ஆர்கனோட, உடல் உறுப்புகளோட தொடர்பு பட்டிருக்கு. போய் பாருங்க புத்தகத்தை எடுத்து. ருசிக்கும் மனித உறுப்புகளுக்கு என்ன தொடர்பு, இந்த புத்தகத்தை போய் எடுத்து பாருங்க தயவுசெய்து. 3 பேஜ் போனாலே 4வது பேஜுக்குள்ள போயிடுவீங்க நீங்களா நண்பர்களே. மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்றதான 32 பல்லு. யோசிச்சு பாருங்க. குழந்தையா இருக்கும் போது நசுக்கி விட்டாங்க, பல்லு வளர்ந்ததுக்கு அப்புறம் நசுக்கத்தை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த 32 பேர் பார்த்துப்பாங்கன்னு. ஆனால் முழுங்குறோம் லபக்குன்னு. என்ன அது கையில் இப்போ தட்டிலேயே மொபைல் ஃபோனுக்கு ஒரு இடம் வந்துருச்சு. இப்போ பார்த்துக்கிட்டு அதை பசங்களும் பார்க்குது. சாப்பிட்றதுன்னு வாழ்க்கை. ருசிக்க வேண்டாமா? ருசிச்சா 40% எனர்ஜி, ஃப்ரீ எனர்ஜி. ஏன்னா பிரெயினுக்கு போகுது சிக்னல். ஆஹா ருசி வந்துருச்சு. சிக்னல் பிரெயினுக்கு போனோன்னா வயிற்றுக்கு சிக்னல் போகுது, வெல்கம் ட்ரிங்க் ரெடி ஆகிடுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். என்ன சிஸ்டம்! கைத்தட்டுங்க. உடல் டெய்லி போகி நடக்கணும், பொங்கல் நடக்கணும், டெய்லி ஃபெஸ்டிவல். போகி என்றால் பழையன கலைதலும் புதியன புகுதலும். பொங்கல் பழைசு போனோம், முந்தா நாள் சாப்பிட்டதெல்லாம் இன்னைக்கு வெளியில போனோம். 5:30 மணிக்கு காலையில போகி கொண்டாடணும். போகி நடந்தே 5 நாளாவது நிறைய பேருக்கு. யாரெல்லாம் கை தட்ட முடியலையோ அவங்களுக்கு போகி நடக்கலன்னு அர்த்தம். போகி நடந்தாதான் 8:30 மணிக்கு பொங்கல். வயிறு பொங்கும், பசிக்கும், சாப்பிடுவோம். தயவுசெய்து நொறுங்க தின்றால் என்னம்மா நொறுங்க தின்றால் 100 வருஷம் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த புத்தக கண்காட்சியில் 100 வருடம் வாழ்வது எப்படின்னு போய் புக்கை தேடினீங்கன்னா நல்லா மென்று சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நொறுங்க தின்றால் 100 ஆண்டு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த கைக்குள்ள முக்கியமான பாயிண்ட் இருக்குமா? இதெல்லாம் லங் பாயிண்ட்.
போய் பாருங்க, சைனீஸ் அக்குப்ரெஷர் புக் இருக்குது, உள்ள போய் பாருங்க. ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு புக் இருக்கு, போய் பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் லங் பாயிண்ட்ஸ். இது ஃபுல்லா கண்ணு, காது, இது தலை, இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட், இது ரெண்டு கால். புடிச்சா பாருங்க அந்த காலத்தில் என்ன அழகா கொரியாக்காரன். இது SU சூவா உள்ளங்காய், உள்ளங்கால் வந்து ஜோக், JOK ஜோக். இங்க அடுக்கிறான், ஒரு குத்துனா உள்ள போது பவர். எப்படி தாமோ சார் நம்புறது? இந்த லைட் எரியுது, இந்த லைட் எரியறதுக்கு பின்னாடி போய் ஒரு சுவிட்ச் அமுக்குறாரு அவர். அங்க தட்டினா இது எரியுது. எப்படி? ஒயரு. எங்க ஒயரை காணமே, அடியில் பூந்து வருது ஒயர். அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ள போது ஒரு பாயிண்ட், ஒரு ஒயர் மாதிரி போகுது, மெரிடியன் பாயிண்ட்ஸ். இங்க தட்டினா உள்ளகிற ஆர்கன் தூண்டப்படுது. அதுக்கு தான் தட்டுங்கன்ற. என் அன்புக்குரிய நண்பர்களே, 11வது கடையில் யோகா புக்கு விற்கிது. குண்டலினி யோகம், ராஜயோகம், ஹட்ட யோகம்னு போய் பாருங்க. இப்போ நான் ஒரு யோகம் சொல்லி கொடுக்குறேன், தயவுசெய்து கற்றுக்குங்க. கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடினா எனக்கு தகவல் கொடுங்க. ஓகே, எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நிமிர்ந்து உட்காருன்னு சொல்கிறத விட உங்கள் முதுகு தண்டை நேராக வைங்க. இன்னும் சொல்லப்போனால் கோவிலில் இருக்கிற கொடிமரம் மாதிரி உங்கள் முதுகு தண்டை வைங்க பார்க்கலாம். இனிமேல் அப்படி தான் சொல்லணும். தலை நேராக வைங்க. 2 கையை ஒன்றா வச்சு ஒரு 15 தடவை இங்கே பாருங்கள். டக்கு டக்கு நல்லா கை வலிக்கணும். நல்லா 15 தடவை தட்டுங்க பார்க்கலாம். புத்தகத்தில் படித்தா அது வராது. 15 தடவை போதும். இதே மாதிரி 15 தடவை நைட்டு 1 மணிக்கு உங்கள் வீட்டில் தட்டினீங்கன்னா, அதெல்லாம் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. சும்மா உட்காந்துருக்கும் போது பண்ணுங்கள், காலையில் பண்ணுங்கள், ஈவினிங்கில் பண்ணுங்கள், எப்போ வேணால் பண்ணலாம். புரியுதுங்களாமா? இது முதல் 1 நிமிஷம். அந்த பாருங்க, 1 நிமிஷம் தான். டக்கு 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 டக்குன்னு ஒரு அதிர்வு ஏற்படணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குது. அடுத்தது 2 கையை ஒன்றா சேர்த்துங்க. இது 2ம் கை, இது 2ம் கால். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு 11 டாக்டர்கள் என் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதாம்மா. கற்றதை வாங்கினாலே அவன் மனித புத்தகம் தானே, நடமாடும் புத்தகம் தானே ஒவ்வொரு நண்பனும். பயன்படுத்திக்கிங்க. இங்கே பாருங்கள், நல்லா சக்கு சக்கு சக்குன்னு தேய்ங்க பார்க்கலாம். 1 மினிட். ஒரு ஹீட் வரும் பாருங்களேன், நல்லா தேய்ங்க. அப்படி அதை கூட காப்பி அடிக்கிட்டு பாருங்க பக்கத்தில். இதுதான் நான் என்ன பார்க்குறீங்கல்ல, இங்கே பாருங்க வாத்தியார. அப்படியே தேய்ங்க மேலே ஒரு ஹீட் வரும். அப்படியே கையை மாற்றிக்கிங்க. 1 மினிட். ரோட்டில் போகும்போதே அப்படி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கன்ஃபார்ம்டு வேன் வந்து தூக்கிட்டு போயிடும். 3வது 1 மினிட்டு. இதை பாருங்க, இந்த கையை நீட்டுங்க. இந்த உள்ளங்கையில் அப்படி ரேஸாக வைங்க. அப்படி இல்லை, டப்புன்னு அடிக்க பார்க்கலாம். வலிக்கும், சுரில்னு. இதெல்லாம் கிட்னி பாயிண்டாம். யூரினரி இன்ஃபெக்ஷனு, கிட்னி பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது. கேட்ட ஞானத்தை உங்களுக்கு வழங்குறேன். புத்தகம் படிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. நல்லா 1 மினிட். அப்படியே மாற்றி இது ஒரு 1/2 நிமிஷம், இது ஒரு 1/2 நிமிஷம். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் தெரியுமா செய்கிறீங்க? இந்த உடல் ஆரோக்கியத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை வந்திருக்குன்னா, இந்த யுகம் மாறுதுன்னு அர்த்தம். கலியுகம் சத்திய யுகத்தை நோக்கி நகருது. புத்தக கண்காட்சி வாழ்க. அடுத்தது புக்கு மாதிரி வைங்க கையை. அப்படியே வெட்டுங்க, டக்கு 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 டக்குன்னு. அப்படிலாம் தேய்க்கலாம். ஒன்று தேய்க்கலாம், இல்லாட்டி அப்படி வெட்டலாம். இதெல்லாம் நம்முடைய பேக் போன் பாயிண்ட்ஸ். எல்லாமே சின்ன ப்ரெஷர் தான், சின்ன ப்ரெஷர். அடுத்தது இது கீழே இருக்குமா, இதெல்லாம் லிவர் பாயிண்ட்ஸ். பாருங்க, அப்படி வச்சுங்க, சவுண்டே வராது. சில பேர் பண்ணலை. ஏன் பண்ணல தெரியுமா? அவங்களுக்கு நம்பிக்கை என் மேலேயும் கிடையாது, அவங்க மேலேயும் கிடையாது. அடுத்தது வளையல். இப்படி பிடிச்சிங்க சும்மா. இப்போ தெரியும் வளையல் ஏன் போடுறாங்க, ஆம்பளைங்களாம் ஏன் ரிங்கு போடுறாங்கன்னு தெரியும். இப்போ போட்டிங்களா? இந்த கையில் மொத்தம் எத்தனை? கைத்தட்டில் 1, நடுவில் 2, 3, இது 4, இது 5, இது 6, இது 7 நன்னா. யாருக்கெல்லாம் மற்றவங்க மேலே கோபம் போகிற கை தூக்குங்க. கோபம் வந்த உடனே லேசாக கோபம் வந்து அரையணும்னு தோணும். பெரிய கோபம் தான் ஓங்கி ஓங்கி குத்தும்போது கை அப்படி இந்த கைகளில் குத்துங்க பார்க்குற நடுவில் டக்கு. எவ்வளோ தைரியண்டா உனக்கு, வரதட்சணை கேட்குறேன். ஏன் பொண்டாட்டியை பற்றி என்கிட்டே குறை சொல்கிறடி, குத்துங்க பார்க்கலாம். 2 பக்கமும். இது ஒரு 1/2 மினிட், அது ஒரு 1/2 மினிட். எழுதி வச்சுக்கோங்க. உடல் சோர்வு வராது. உங்களையே நம்பி உங்களுக்குள்ளேயே ஒரு டாக்டரை இப்போ நான் உருவாக்கிட்டேன் உங்களுக்காக. இப்போ பண்ணதை வீட்டில் போய் பண்ணி காட்டுங்க, எல்லாருக்கும் செஞ்சு காட்டுங்க.
இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பாங்க. இது ஏற்கனவே யூடியூப்லாம் இருக்குது, ஆனால் நம்ம பார்க்குறது இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. யூடியூப்பில் யாரை பார்க்குறேன்னா, யாரெல்லாம் இன்னொருத்தனை பற்றி தப்பாக பேசுகிறானோ ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டு அதை நல்லா பார்த்து அவங்களுக்கு லைக் போட்டு சம்பாதிக்க வைக்கிறீங்க. அடுத்தவனை திட்டியே வாழறான், பங்களா கட்டுறான். ஒரு தடவை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கமலஹாசன் வந்து வரதா ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க. அவர் வரல, அதுக்கப்புறம் வேறு விஷயம், டேட் கிடைக்கல. தாமு சார் நீங்கள் வாங்கலை, என்ன சார் திடீர்னு சொல்கிறீங்களே, கமலஹாசன் வராரு, நீங்கள் வந்து அவரை மாதிரியே பேசினா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும், சார் கூட இருப்பார். எனக்கு தெரியாதே, அவர் குரல் நான் பயிற்சி எடுக்கலையே. என்ன சார் நீங்களே ஒரு பயிற்சியாளர், நீங்கள் நினச்சா முடியாதா? உண்மையிலே எனக்கு தெரியாது, நீங்கள் வந்தே ஆகணும். ரெக்கமெண்டேஷன் வேறு, காவல்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் போய் ஆகணும். உடனே என் குருநாதருக்கு அடித்தேன். குருநாதா, கமலஹாசன் அண்ணன் வாய்ஸ் நான் பேசுகிறேன், என்ன பண்ணுறது? இன் பொசிஷனில் போ. எனக்கு ஒன்றுமே புரியலையே, இன் பொசிஷன் என்ன? டேய், ஸ்கூலில் இம்போசிஷன் எழுதலையாடா? ஒரு பாடத்தை 10 தடவை ஒரு கேள்வி பதில் எழுதலையா? அதே மாதிரி 40 தடவை கமலஹாசன் குரலை போட்டு போட்டு கேள்றா, அது வந்துடும். அப்படியா? உடனே கமலஹாசனுடைய குரலை 40 தடவை ரெக்கார்ட் பண்ணி ஒரே டைலாக 40 டைம்ஸ் ரிப்பீட்டடாக டைலாக் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு கேட்க கேட்க பார்த்தனா கேட்டனா கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, அந்த சவுண்டு ஏற காதில் ஒரு டியூப் இருக்குது, ஹிஸ்டேஷன் டியூப் வழியாக போய் பிரெயினில் போய் அந்த இப்போ கேம்பஸ்குள்ளே பிரெயினில் இறங்குது. எப்படி இறங்குது? எம்பசைஸ், ரித்தம், இன்டென்சிட்டி, பிட்ச், மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி தனித்தனியாக பிரிஞ்சு இந்த தொண்டைக்குள்ளே இறங்குறது அப்படியே கண்ணால் பார்த்து அதுலேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படியே கண்டுபிடிச்சேன். அது பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நானும் சரி அல்லது சூப்பர் ஸ்டார்னு ஒரு அற்புதமான கலைஞர் மேடையில் நிகழ்ச்சி பண்ணும்போது கைத்தடம் தப்பு கிடையாது. நன்றாக கைத்தட்டி ரசிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றன. அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் இப்போ நான் சொல்கிற ஒரு சவுண்டை பண்ணணும். உள்ளிருந்து எப்படி வருது பாருங்க, பலகுரல் கலை. அது எப்படி? வாயிலே ட்ரெயின். ரொம்ப காரம் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருந்து ஒரு ஒளி வரும். என்ன ஒளி? கத்துறது இல்லப்பா, ஒளிப்பா. என்னப்பா? இந்த சவுண்டை உள்ள இழுக்கிறீங்களா வெளியே தள்ளுறீங்களாம்மா? உள்ள இழுக்கும் போது நம்மளால பேச முடியாது. நம்முடைய பேச்சு எங்கிருந்து வருதுன்னா, உள்ள இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது தான் பேச முடியும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். எங்க உள்ள இழுத்துக்குன்னு அம்மான்னு சொல்லுங்க. பார்த்து சொல்லிடாதீங்க, மேலே கிளம்பிடுவோம். எங்களை மாதிரி மிமிக்ரி கலைஞர் தான் உள்ள இழுப்போம். நாய் மாதிரி கலக்குது, அவ்வளோதான். அப்போ உள்ளிருந்து வெளியில் வரதான் பேச முடியும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு கழிவாக இருந்தால் கூட அது மூலம் தான் பேச்சு நடக்குது. ஆக்சிஜனுடைய மறுவடிவம் உள்ள போய் செலவாகி வெளியில் வருது. இந்த இழுக்கிறத நான் வந்து மாணவர்களுக்கு எழுதுவேன். இந்த சவுண்டை பிளாக் போர்டில் எழுதுனேன்னா அது அப்படியே நோட்ஸ் புத்தகமாக மாறுது. குறியீடுகள் புத்தகம், ஒளி அலைவரிசையில் புத்தகமாக மாறுது. SHI SHI. இது பண்ணும்போது வாய் இழிச்ச வாயா இருக்கணும். பாருங்க, அண்ணன் கரெக்டாக பண்றாரு. SHU பண்ணும்போது சூ இல்லை, அது காலில் போடுறது. இது பண்ணும்போது வாய் வந்து பண்ணி மாதிரி அப்புறம் அக்கா கரெக்டாக பண்ணுறாங்க. அதே தான். நான் கையை ஓப்பன் பண்ணும்போது ATM எல்லாம் என்ன சவுண்டு? எல்லாரும் பண்ணுங்கம்மா. ஏன் பக்கத்தில் ஓர பத்தியா? நாத்தனாரா மாமியாரா? பார்க்கட்டுமாம்மா, என் மருமக என்ன சவுண்டு விட்டாயா, நேற்று ட்ரெயினை வாயிலே வச்சிருக்கிறாயா, பாராட்டு வாங்குங்களேன். BTM என்ன சவுண்டு? இது யாரெல்லாம் அடி வயிற்றுலேருந்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். எப்படி? பேங்க்கில் மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போயிடுவார். புது மேனேஜர் வர்ற வரைக்கும் இந்த சவுண்டு மெயின்டைன் பண்ணணும். ரெடியா? ரெடி? 1 2 3. நான் கையை ஓப்பன் பண்ணும்போது ATM எல்லாம், கையை க்ளோஸ் பண்ணும்போது BTM எல்லாம். ஓகே, ரெடி? 1. நீங்கள் கையை விரிக்காதீங்கம்மா, நான் விரிக்கிறேன். ரெடி? 1 2 3. நீங்களே கை தட்டிங்க. இந்த சவுண்டை இந்த அழகான மைக்கில் நான் பண்ணும் பொழுது எப்படி கலையா சரஸ்வதி கடாட்சம். சரஸ்வதிக்கு 2 ரோல்.
ஒன்று கல்வி. அவள் 365 நாட்கள்ல 364 நாட்கள் வகுப்பறையில் வித்யா தேவியாக இருப்பாள். தேவி சரஸ்வதி தேவி. கைதட்டுங்க. ஒரே ஒரு நாள் தான் வெளியில வருவா. ஆண்டு விழா அன்னைக்கு வெளியே வருவா. கலைவாணியாக வெளியே வருவாள். அந்த கலைவாணி தான் என்னை மேடையில் நிற்க வச்சிருக்கிறா. நான் என்ன படிச்சேனே உங்களுக்கு தெரியாது. பாருங்க எப்படி வித்த. என்னுடைய சுவாச மண்டலத்திலிருந்து அந்த ஒளி இதுல பட்டு, இங்க ஒயரே கிடையாது பாருங்க, போட்டோ வேவ்ஸா மாறி அப்படியே லாம்டா ஒலி அலைகளா மாறி அங்க நீட்டி இருக்குது பாருங்க ஆண்டனா, அதுல பட்டு உள்ளுக்குள்ள போய் ஆம்பிளிஃபை ஆகி ஒயர் வழியா வந்து அப்படி மேக்னிஃபை ஆகும். கண்டுபிடிச்சான் பாரு விஞ்ஞானி. அவனை கைத்தட்டுங்க. அதை உருவாக்கி ஆசிரியருக்கு கைத்தட்டுங்க. ஏ டீம் என்ன சவுண்ட் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்க? கை தூக்குங்க. நீங்க கை தட்டது எனக்கு இல்லைம்மா, இந்த உடலுக்கு கை தட்டிங்க. இந்த சவுண்டு நான் பண்ணும்போது என் கல்லீரல், கை வைங்க, கை வச்சு பாருங்க, கல்லீரல் ஒன்று இங்கே இருக்கு, தெரிஞ்சுக்கிங்க. பக்கத்து வீட்டில் இல்லை, இந்த வீட்டில் இருக்கு கல்லீரல். இந்த கடைசி விலா எலும்புக்கு அடியில் 2 கிலோ இருக்கும். இதுக்கு எதிரி வீடு மண்ணீரல். கைதட்டுங்க. நான் ட்ரெயின் பண்ணும்போது டயஃப்ரம்னு ஒன்று இருக்கு லங்ஸுக்கு கீழே, தம் பிடிக்குது. உள்ள ஒரு தம் கட்டுது. பிரியாணி தம் கட்டுறது மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு, தம் அடிக்கிறது மட்டும் தெரியும். இந்த கல்லீரல் 500 வேலையில் 19 வேலை செய்யுது இந்த ட்ரெயின் விடுறதுக்கு. அப்போ இந்த உடலை நான் எப்படி நேசிக்கணும் யோசிச்சு பாருங்க, இல்லையா? இன்னைக்கு மிமிக்கிரியில் நான் ஒரு புத்தகம், மிமிக்கிரி கலையில் என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க. நான் ஒரு அத்தியாயம் நோட்ஸ் எழுதிட்டேன் ரிசர்ச் பண்ணி. எப்படி? இந்த கலையை நேசித்ததனால். அதனால தான் சொல்கிறேன், பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களை படி படி படின்னு வெறும் படிப்பிலே செலுத்திடாதீங்கம்மா. அவனுக்குள்ள கலை நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்துங்க, விளையாட்டில் தூக்கி நிறுத்துங்கம்மா. 30% மத்திய அரசும் மாநில அரசும் வேலை கொடுக்குறாங்கம்மா. விளையாட்டில் ஆட விடுங்கம்மா. நீங்கள் மைதானத்துக்கு அனுப்பல, அவன் எடுத்துட்டான் மொபைலை, உள்ளே போய் ஃபயர், அந்த ஃபயர் இந்த ஃபயர் போய் உள்ளே போய் பூந்துட்டான் உள்ள குழந்தை. என் அருமைக்குரிய நண்பர்களே, இன்னைக்கு மிமிக்கிரி நான் ஒரு கிங்காக இருக்கிறேன்னா 2 கிங் எடுத்து வெளியில் வச்சோம். எங்கள் அப்பா வெளியே போயிடான்ட்டார், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும். அந்த 2 கிங்கை வீட்டை விட்டு வெளியே துரத்துனதுனால தான் இன்னைக்கு நான் பல கிங்கில் நானும் ஒரு கிங்காக இருக்கேன். ஃப்ளையிங்க்கு ஒரு இன்ஜின், லேண்டிங்க்கு ஒரு 4 இன்ஜின். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை தாமும் ஏரோப்ளைனை மிமிக்ரி மூலயமா டேக் ஆஃப் பண்ணணும்னா 4 இன்ஜின் தேவை. 1 என்னுடைய கல்லீரல், 2வது டயஃப்ரம், 3வது என்னுடைய தொண்டை லாரிங்ஸு, 4வது என்னுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். 4 எப்படி ஏரோப்ளைனை டேக் ஆஃப் பண்ணுறோம் பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. விசில் வேண்டாங்கண்ணே, சினிமா தேட்டர் கிடையாது. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு? கை தூங்க. எஸ், இது என் உடல் இந்த கலையை வழங்குவதை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களே. இந்த சவுண்டை உங்களுக்குள்ள ரிசீவ் பண்ணது யாரு? உங்க உடம்பு தானே. அதை பார்த்து ஆச்சரியப்படுங்க. எவ்வளவு அழகு இந்த உடல். இதை தான் ஔவையார் தாயின்னு சொன்னாங்க புத்தகத்தில், மனச தந்தைன்னு சொன்னாங்க.
தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றாரு சிவயோகி. அப்பதான் புரிஞ்சுது அந்த சிவயோகி எவ்வளவு உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரு. நான் கூட அம்மா அப்பா பத்தி சொல்றாங்கன்னு நினைச்சேன். அது ஒரு அர்த்தம் உள்ள சூட்சும வடிவத்துல. ஆனால் வெளியில சொல்றது இந்த உடல் தான் இதுதான் சாப்பாடு ஊட்டி விடுது இன்னைக்கு நம்மளுக்கு. அப்ப அம்மா ஊட்டினா, இப்ப யார் ஊட்டுறது? இதுதான் எடுத்து ஊட்டி விடுது. தட்டுங்களேன். மனசுதான் பேசுது. மனம் ஒரு புத்தகம், இதுதான் பேசுது. இன்னைக்கு படிச்சதை உள்ள வச்சு திருப்பி பேசுது மனம். மனம் ஒரு புத்தகம், அதுதான் மந்திர சொல். மனசுலேருந்து வருது சொல். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. இது ரெண்டுத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணுமா வேணாமா? உடலையும் சந்தோஷமா வைக்கல, மனசையும் சந்தோஷமா வைக்கல. 24 மணி நேரம் துக்கமா இருக்கிறதுக்கே பிறந்த மாதிரியே இருக்கிறோமே மக்களே. அப்படி இல்லை காஞ்சிபுரத்து மக்கள். நாங்கள் சாப்பிட்ற இட்லியே வேற இட்லி தெரியுமா? காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்ருக்கேன் நீ? ஃப்ரிட்ஜில் வைக்காம 4 நாள் வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற பெருமைக்குரியவள் என்பது உண்மைன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க எல்லாரும்? ஒரு குழந்தை கேட்டுச்சு, அங்கிள் அந்த ட்ரெயின் இஷ்யூபிஷன்னு பண்ணிட்டீங்க, அது எப்படி அங்கிள் எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே பண்ணுறீங்களே அங்கிள், எப்படி அங்கிள் உங்களால் முடியுது? செல்லமே நான் சொல்கிறேன் மேடையில். என்ன குழந்தை ஃபேமிலியோடு வந்திருக்குது. அடி வயிற்றுலேருந்து ஒரு சவுண்டு இருக்குது, பிஓஓ பூன்னு ஒரு சவுண்டு. எங்க பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை அது சவுண்டு பண்ணுங்க. இன்னொரு தடவை பண்ணுங்க. இதை நைட்டு 10:30 மணிக்கு பண்ணி பாருங்க குடும்பத்தோடு உட்காந்து. பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணிட்டு போயிடுவான். காலையில் 5:30 மணிக்கு குடும்பத்தோட கை கோத்து உட்காந்து அப்படி பண்ணீங்கன்னா குடும்ப விருத்தி ஆகும், சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும், சொத்து சேரும். அதெல்லாம் பண்ணிட்டாதீங்க தயவுசெய்து. கண்ணை மூடி உட்காருங்க. யாரெல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிருக்கீங்க, சென்னைக்கு வந்திருக்கீங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின் யூனிட்டில் போயிருக்கீங்க, கை தூக்குங்க. வீடே தங்குறது இல்லை போல் இருக்கு, ஊரை சுற்றுறதே வேலை. கண்ணை மூடி உட்காருங்க. தண்டவாளத்தில் ட்ரெயின் போகும். 2 பல்லையும் ஒன்றா சேர்த்தா ஒரு சவுண்டு வரும். நடுவில் நாக்கை நீட்டிட்டிங்கன்னு வச்சுக்கலேன், இந்த அப்படி ஆகிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க. உங்கள் கண் எதிர்க்க என்ன அழகாக எலக்ட்ரிக் ட்ரெயின் வருது பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. எத்தனை பேர் 2 வீலரில் போகிறீங்க? கை தூக்குங்க. இங்கே 11வது ஸ்டாலில் போனீங்கன்னா எதிர்க்க ட்ரெயின் வருது. எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனீங்கன்னா தலையை உள்ள வைங்க தயவுசெய்து. பஸ்ஸில் போனீங்கன்னா கையை உள்ள வைங்க. எதிர்க்க ட்ரெயின் வருது, தலையை உள்ள வச்சுங்க. இன்னும் ஒரு 4 மாதத்தில் மிமிக்ரியை கற்றுக்கொள்வது எப்படின்னு என்னுடைய புத்தகம் வரும். அதை நீங்கள்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. 90 வயசு தாத்தா வந்தாலும் கற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த கலையை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை மதிக்காத பேரம்பேத்தி கூட உங்கள் பின்னாடியே வர, தாத்தா கிளி மாதிரி கற்றுங்க, தாத்தா அந்த நாய் மாதிரி கற்றுங்க, தாத்தா என்ன மாதிரியே பேசுங்கன்னா, அப்போ அன்புக்காக என்கிற தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாம் உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் வரும்.